So much for coming and Mike கொஞ்சம் மைக் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு பி ஹியர். ஏன்னா நான் வந்து எப்பயுமே அவ்வளோ ஜுவல்லரி பர்சன் கிடையாது, ரொம்ப யோசிச்சு தான் போடுவேன். பட் இன்னைக்கு நான் போட்டிருக்கிறது வந்து இட்ஸ் வெரி மினிமல், இட் ஃபீல்ஸ் லைக் ஸ்கின். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் நான் வந்தோன்னே அவங்க கிட்ட சொன்னேன். இது வந்து எப்படி சொல்றது, ஐ திங்க் ஜுவல்லரி வந்து நம்ம ஃபேமிலியா ட்ரெடிஷனா பாஸ் ஆன் பண்ற ஒரு விஷயம். இட் ஹோல்ட்ஸ் a lot of memory. நம்ம சும்மா வந்து வாங்கிட்டு போகாம அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. and I'm very happy to inaugurate their 7th store. Thank you so much for the Chalani family for having me. எல்லாரும் கண்டிப்பா வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்காம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போங்க. அண்ட் என்னோட படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங், நான் ஸ்டோருக்குள்ள போய் when I was seeing the collections, நான் கண்டிப்பா அடுத்த படத்துக்கு எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் இதுக்கு அது நல்லா இருக்குமான்னு ஆல்ரெடி மைண்ட் போயிடுச்சு. ஐ வாஸ் ஆல்சோ டாக்கிங் டு ஹர் அபவுட் இட். ஸோ in the future also I really hope I'll open more stores and let's have a lot of fun. Absolutely, we look forward to it. And so yes, Jayantalaji, Chalani sir, we would like to hear from you, sir. எல்லோருக்கும் வணக்கம். இது எங்களுக்கு வந்துட்டு லில்லே பை சலானி 7வது ஸ்டோரு. அடுத்த மாதம் இன்னும் ஒரு 4 ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறது ரெடியாக ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய பெரிய ஆதரவோடு கண்டிப்பாக நாங்கள் அதை பெரிய அளவில் செய்வோம். எங்களுடைய இந்த ஸ்டோருடைய முக்கிய நோக்கமே இப்போ தங்கத்துடைய விலையெல்லாம் பெரிய அளவில் உயர்ந்துட்டு வருது. ஸோ அது மாதிரியான ஒரு நேரத்தில் எடை கம்மியாகவும் 18 கேரட்லேயும் அதே மாதிரி இட்டாலியன் ஜுவல்லரி கொடுக்கறதுல விலை கம்மியாக வரும். ஸோ அது மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா வயதினருக்கும், அதாவது 2 வயது குழந்தை முதல் எல்லா வயசுமே போடுற மாதிரியான லைட் வெயிட் ஜுவல்லரி விலை கம்மியாக இருக்கும். அது மாதிரியான ஒரு மாடர்ன் ஸ்டோர் இது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர்கள், ஆண் பெண் இருபாலரும் போடுற மாதிரியான நகைகள் இங்கே இருக்குது. அதனால் அவசியம் வருகை தாருங்கள். நன்றி, வணக்கம். நேஷனல் அவார்டு வந்து பேக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்கமிங் மூவிஸ் ஜிடி நாயுடு சார் அவர்களோட I think the movie is going on. So ரொம்பவே hard working. So we love your effortless performance and the graceful screen presence வந்து கண்டிப்பா சொல்லும். So new gen oda one of the favorite actress I must say. So அதுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். So உங்களோட upcoming projects, so day and night ரொம்பவே hard work பண்ணி ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. So please share your experience or எப்படி இருக்கு, எவ்வளோ எப்படி ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸா எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. How is the journey going on? ஆக்சுவலி இப்போ சார்பட்டா 2 ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் நல்லவன்னு ஒரு படம் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் ஆல்மோஸ்ட் நல்லவன். ஏன்னா துஷாரானாலே ஒரு சீரியஸான பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் துஷாராவோட ஒரு ஃபன்னியான சைடு அந்த படத்தில் எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மாரியம்மா ஃப்ரம் சார்பட்டா, அவங்கள வந்து திருப்பியும் நான் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நடிக்கிறது மாதிரி நத்திங் கேன் எக்ஸைட் மீ. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் தட் ஐம் ஹியர் அண்ட் ஐம் டூயிங் வாட் ஐ லவ் டூயிங். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் டு காட். தேங்க்ஸ். ஆமாண்ணா, நான் படத்துக்கு கிடைச்சதே எனக்கு கிடைச்ச மாதிரி தானே. நாங்களாம் தானே படத்துல நடிச்சிருக்கோம். அப்ப எங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. It's always the பாட்டிக்கிட்டே இருந்து வாங்கினது இல்ல அம்மா கிட்ட இருந்து வாங்கினது அந்த மாதிரி இல்ல. அப்படி ஃபேமிலியா பாஸ் ஆன ஜுவல்லரி இல்ல. ஆனா கொலுசு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஊர்ல வளர்ந்ததுனால சின்ன வயசுல இருந்து கொலுசு போட்டுட்டு தான் எங்க போனாலும் போவோம். சப்போஸ் ஒரு ஜீன்ஸ் போட்டா கூட கொலுசு போட்டிருக்கேன் நான். ஸோ ஐ திங்க் கொலுசு இஸ் சம்திங் தட் ஐ செரிஷ் ஃபார் எவர். உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவ்வளோவா நான் போடவே மாட்டேன்னா, ஆனால் டைமண்ட்ஸ் பிடிக்கும். டைமண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல நம்ம இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதுல டைமண்ட்ஸ் ஆயிருக்கீங்களா? வாங்கி தரீங்களா? வாங்கி தாங்க, போட்டுக்கிறேன். சார்பட்டா 1 எப்படி இருந்துச்சு?
அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அதை விட பெஸ்ட்டாக தானே இருக்கும். அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு சார்பட்டா. கண்டிப்பாக 2 ஒரு தியேட்டர் ரிலீஸ்னால ஐ திங்க் இட் பி இன்னுமே செம்மையாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பெண்களுக்குனா கோல்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து கோல்டு விலை அதிகமாகிடுச்சு. அவங்க ஏதாவது அட்வைஸ் தான் இருக்கா? அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நானே சேர்க்கல. ஸோ ஐ வுட் சே எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு சேவிங்ன்றது பண்ணி தானே ஆகணும். அது வந்து கோல்டு ஃபார்மில் பண்ணால் ஐ திங்க் அது அப்ரிஷியேட் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோல்டு வந்து ஒரு வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சான்ஸ் வந்தால் நல்ல கதைகள் வந்து பண்ணுவேன் நான். அது நடிக்கிறது தானே நம்ம வேலை. வெப் சீரிஸ்னாலும் சரி, படம்னாலும் சரி, ஆயிடு. மேடம், ராயன் படம் கேட்டேன். அதில் வந்து அவார்டும் கிடைச்சிருக்கு, விமர்சனமும் அதிகமாக வருது. அது எப்படி நீங்கள் எதிர்நோக்குறீங்க? விமர்சனத்தை விட்டுட்டு படத்துக்கு அவார்டு கிடைச்சிக்கன்னு சந்தோஷப்படுங்க, அவ்வளோதான். நம்ம எங்க இருக்கோம் இப்போ? இல்ல நம்ம ஸ்டோர் ஓபனிங் அதை பத்தின கேள்வி என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். மற்ற விஷயங்கள்லாம் நீங்க அப்புறம் பேசிக்கோங்க. படம் பார்த்துட்டேன். அதுக்கும் வந்து திறக்கிறதுக்கு என்ன எனக்கு தெரியல. எனக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்க திறக்கிறதுக்கு. நேற்று படம் ரிலீஸ் ஆச்சு, படம் பார்த்துட்டேன். Okay, so ஆமா சார், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்கிறோம். ஸ்வேதா மேம் தான் வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ எஸ் ஸ்வேதா, we want you to have நீங்களும் கொஞ்சம் பேசுகிறதா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சவுண்டாக இந்த மைக்கில் ரிசீவ் ஆகும். So the whole concept of bringing up Lirabai Chelani. இங்க வந்துருங்களா? So basically the whole point of having Lirabai Chelani is to have to create a bridge between the gap of aspiration and affordability. And this is what we want. It has to be like jewelry for a daily wear and luxury for all. Thank you. அதாவது இந்த லில்லபை செல்லானுடைய முக்கிய நோக்கமே தங்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லோரும் போடணும், எல்லோரும் அணியணும் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. ஏன்னா முதல்ல வந்து 18 கேரட் சொல்லும் போதே உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும். ரெண்டாவது மினிமலிஸ்டிக் ஜுவல்லரி, இடம் கம்மியாக இருக்கக்கூடிய ரொம்ப டிசைனாக ஒரு இம்போர்ட்டட் ஜுவல்லரி எது மாதிரி ஒரு டிசைன் வருமோ அது மாதிரியான டிசைன் அதை க்ரியேட் பண்ணி அதே வந்து ரோஸ் கோல்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன வைரங்கள், அதனால் உங்களுக்கு பெரிய செலவெல்லாம் இல்லை. ஆரம்ப விலையே 6499 ரூபாய் ஒரு பொருளுடைய விலை. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது. அதனால் இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விலையில் இது இருக்கிறதுனால நிச்சயமாக இது ஒரு பெரிய அளவில் வந்து மக்களிடையே பிரபலமாக வரும்ன்றது எந்தவித சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. அதை வந்துட்டு இவங்க நல்ல கைராசி, இவங்க வேறு கடை திறந்துருக்கிறதால இன்னும் நல்லாவே இருக்கும்ன்றது எங்களோட பெரிய நம்பிக்கை. எல்லாமே வந்து ஒரு 1000 சொல்லுவாங்க, 100 சொல்லுவாங்க. நீங்கள் தந்துட்டீங்க, அதாவது 2031 வரை 500 கடைகள் திறக்கணுங்கிறது எங்களுடைய பிளானு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து இன்னொரு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 கடைகளுக்கு உண்டான வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 36 கடைகள் மொத்தம் நிறைவடையும். ஸோ எங்களுடைய நோக்கமே அடுத்தடுத்த வருடங்களுக்கு பெரிய அளவில் வந்து மிக வேகமாக நாம் வந்து செல்வோம். தேங்க்யூ சார். மேடம், லாஸ்ட் கொஸ்டின். இப்போ நீங்கள் உள்ளே போனீங்க இல்லையா, நீங்கள் பார்த்த எல்லாம் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? என்ன இந்த நெக்லஸ், பிரேஸ்லெட்டர், ரிங்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இப்போ கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, எங்கள் ப்ரொமோஷனுக்கு வந்து எங்கள் மூவி ப்ரொமோஷனுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணணும் அப்படி சொல்லி கூட சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட். இல்லை, மூவி ப்ரொமோஷன்ஸ்க்கு நான் போடுவேன்னு சொன்னேன், கிஃப்ட் பண்ணுவேன்னு சொல்ல. அது என் தலையில் கட்டாதீங்க. இல்லை, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தங்கத்தில் மெட்டி வச்சுருந்தாங்க. ஓகே. லைக் ரோஸ் கோல்டில் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது வந்து இட் காட் மை அது இமீடியட்டாக அட்டென்ஷன் சீக் பண்ணுச்சு. கொலுசு இருந்தது, தே ஹேட் வெரி நைஸ் கொலுசு. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுற டிசைன்ஸில் குட்டி குட்டியாக மிக்கி மவுஸ், அந்த மாதிரி ஃபுட்பால், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். த ஸ்பெக்ஸ் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். நைஸ் ஃப்ரேம்லெஸ்ல கோல்டில் இட் வாஸ் வெரி குட்.
மேபி அதுவுமே லைக் நிறைய இருக்கு, லைக் புதுசா இருக்கு எனக்கு. ஸோ ஐ மெட்டி திங்க் மேல ஆசைப்பட்டுக்கிறீங்க, எது மேல வெட்டி மேல ஆசைப்பட்டு மெட்டி மேல ஆசைப்பட்டிருக்கேன். கல்யாணம் எப்போ அதானே? ஓகே பாய் போயிட்டேன். லாஸ்ட் கொஸ்டின், கோல்டு ஜுவல்லரி சம்பந்தமா தான். இப்போ உங்களுக்கு க்ளோசஸ்ட் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை அந்த மாதிரி யாருக்காவது ஒரு யூனிக்காக ஒரு கோல்டு ஜுவல்லரியோ ஏதோ ஒன்று கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது பற்றின ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆக்சுவலி அம்மாவுக்கு நான் இப்போ அம்மாவுக்கு ரீசெண்டாக ஒரு டைமண்டில் ஒரு இயரிங் வாங்கி கொடுத்தேன். அது வந்து நான் ரொம்ப நாள் ஆசை அம்மாவுக்கு அது போடணும்னு சொல்லி. ஸோ அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்தது ஸ்பெஷல். அவங்க கிட்ட இருந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? என் பிள்ளை சம்பாரிச்சு வாங்கி தர அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது வந்து ஐ குட் ஃபீல். இதோட நிறுத்திடக்கூடாது, இன்னும் நிறைய அம்மாவுக்கு பண்ணும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு மட்டுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்காவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை, சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவேன். ஆனால் இப்பொழுதுக்கு அம்மாவுக்கு பண்ணும், அவ்வளோதான். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.